Good morning students, welcome to the science class. In our last class, air lesson la oxygen and its properties பற்றி பார்த்தோம். Now started on nitrogen. The nitrogen is one of the most important element. Animals and plants need nitrogen for their growth. All living organisms, including us, contain nitrogen. It is an essential element present in proteins and nucleic acid, which are the building block of all living things. It was first isolated from the air by Daniel Rutherford in 1772. The name nitrogen is derived from the Greek word nitron and gene, meaning I produce nitrate. The nitrate is potassium nitrate compound of nitrogen. Then, so இப்போ இந்த நைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸ், அதாவது மிகவும் முக்கியமான தனிமங்கள் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாவரம் மற்றும் விலங்குகள் வளர்வதற்கு நைட்ரஜன் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆல் லிவிங் ஆர்கானிசம், எல்லா உயிருள்ள பொருட்கள் அனைத்துக்கும் இன்க்ளூடிங் அஸ், மனிதருக்கும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா அனைத்து உயிரினங்களின் அடிப்படை கட்டமைப்பு பொருட்களாக புரோட்டீன் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களின் முக்கிய தனிமமாக நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the essential elements present for protein and nucleic acid which are the building block. ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, அடிப்படை கட்டமைப்பு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நைட்ரன் அண்ட் ஜீன்ங்கிறதுனுடைய இது பார்த்திங்கன்னா கிரேக்க வேர்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய மீனிங் என்ன பார்த்திங்கன்னா இந்த நைட்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன பார்த்திங்கன்னா நைட்ரஜனுடைய சேர்மமாகிய பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டனி லவாய்சியர் ஜட்ஜஸ் த நேம் அசோட். ஸோ இது எதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க வேர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படிங்க. அதனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா நோ லைஃப், அதாவது வாழ்வு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நோ லைஃப். ஸோ நோட் பண்ணிக்க, அசோட் அப்படின்னா மீனிங் நோ லைஃப். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா த அக்கரன்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ஸ். ஸோ நைட்ரஜனுடைய பரவல் பற்றி பார்க்கலாம். ஸோ நைட்ரஜன் இஸ் த ஃபோர்த் மோஸ்ட் abundant element in the human body. It accounts for about 3% of the mass of the human body. It is thought to be the seventh most abundant element in the universe. ஸோ நம்மளுடைய யூனிவர்ஸில் பார்த்திங்கன்னா இது செவன்த் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The Titan, the largest moon of Saturn, has an atmosphere made up of 98% nitrogen. The nitrogen occurs both in free state and combined state. ஸோ அது தனித்தாகவும் சேர்மமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்ரஜன் exit in free state in the atmospheric air as dinitrogen. ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கங்க, N2 dinitrogen. It is present in the volcanic gas and gas evolved by burning of coal. So nitrogen is present in combined state in the form of minerals like nitrate. So potassium nitrate, KNO3, Kங்கிறது potassium, and Gill salt better, NaNO3, sodium nitrate. It is present in organic matter such as protein, enzymes, நியூக்ளிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன் மார்க் கொஷின்ஸ். அதாவது ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கிறப்ப என்ன மாதிரி இருக்குது நைட்ரஜன், அண்ட் தென் கம்பைன் ஸ்டேட்டில் வர்றப்போ எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன்ஸ். ஸோ நைட்ரஜனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய இயற்பியல் பண்புகளை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன கிடையாது, மனம், சுவை இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்லைட்லி லைட்டர் தென் ஏர். ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம், காற்றை விட சிறிதளவு லேசானது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர். இதில் வந்து என்ன பண்ணோம், நீரில் வந்து சிறிதளவு கரையக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்ரஜன் பிகம்ஸ் எ லிக்யூட் அட் லோ டெம்பரேச்சர் அண்ட் லுக் லைக் வாட்டர். ஸோ இந்த குறைந்த வெப்பநிலையில் வந்து என்ன ஆகுது, நைட்ரஜன் வந்து திரவமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த திரவம் எப்படி லுக் லைக் வாட்டர், நீர் மாதிரி இருக்குது. when it freezes it becomes a white solid.
ஸோ இந்த நைட்ரஜன் வந்து என்னது உறையும் போது என்ன இது வெண்மையான திண்மமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியூட்ரல் டு லிட்மஸ் லைக் ஆக்சிஜன். ஸோ இது வந்து என்ன இது நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லிட்மஸில் வந்து நடுநிலைத்தன்மையாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிங்க, அது 2 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தா அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ இந்த நைட்ரஜனுடைய வேதியியல் பண்புகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஸோ கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேதி வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நைட்ரஜன் இஸ் இன்ஆக்டிவ் அட் ஆர்டினரி கண்டிஷன். ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதாவது சாதாரண இதில் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன ஆகாது, வினைக்கு உட்படாது. இட் கம்பைன் வித் மெனி எலமெண்ட்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ இது வந்து என்னது இன்னொரு எலமெண்ட்டோட வந்து கம்பைண்ட் ஆகிறப்போ அதிக வெப்பநிலையில் தான் வந்து என்ன ஆகுது, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாயிண்ட் அப்படின்னா கம்பஸ்டன்ஸ். ஸோ எரிதல். ஸோ நைட்ரஜன் இஸ் நெய்தர் கம்பஸ்டபிள் நார் எ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஸ்டன்ஸ். ஸோ நைட்ரஜன் இன் த ஏர் மாடரேட் த ரேட் ஆஃப் கம்பஸ்டன்ஸ். ஸோ நைட்ரஜன் வந்து என்ன ஆகாது, தானாக வந்து தனித்து எரிவதில்லை. அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதே மாதிரி எரிதலுக்கு துணை புரிவதும் இல்லை. எனவே காற்றுள்ள நைட்ரஜன் எரிதலில் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாடரேட் த ரேட் ஆஃப் கம்பஸ்டன்ஸ். தென் ஸோ த தேர்ட் பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா த ரியாக்ஷன்ஸ் வித் மெட்டல். ஸோ உலோகத்தை விட வந்து நைட்ரஜன் எப்படி வினை புரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நைட்ரஜன் ரியாக்ட் வித் மெட்டல் லைக் லித்தியம், கால்சியம், மெக்னீசியம் எக்ஸட்ரா அட் ஹை டெம்பரேச்சர் டு ஃபார்ம் நெய்தர் த கரஸ்பாண்டிங் மெட்டல் நைட்ரேட்ஸ். ஸோ வந்து மெட்டலோட ரியாக்ட் ஆகிறப்ப என்ன ஆகுது, மெட்டல் நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருப்பாரு. மெட்டல் ப்ளஸ் நைட்ரஜன் கிவ்ஸ் ஹீட் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப் போடுறது பார்த்திங்கன்னா ஹீட், ஹை டெம்பரேச்சர். ஸோ மெட்டல் நைட்ரேட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் கால்சியம் ப்ளஸ் நைட்ரஜன் கிவ்ஸ் கால்சியம் நைட்ரைட். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தா அப்படின்னா ஃபோர்த் பாயிண்ட் ரியாக்ஷன் வித் நான் மெட்டல். ஸோ அலோகத்தோட வந்து நைட்ரஜன் எப்படி வினை புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் ரியாக்ட் வித் நான் மெட்டல் லைக் hydrogen, oxygen etc. high temperature to form the corresponding nitrogen compound. ஸோ நான் மெட்டலோட ரியாக்ட் ஆகிறப்ப என்ன ஆகுது, நைட்ரஜன் காம்பவுண்டாக கொடுக்குது. ஸோ அதனுடைய ரியாக்ஷன் பாருங்கள், நான் மெட்டல் ப்ளஸ் நைட்ரஜன் கிவ்ஸ் நைட்ரஜன் காம்பவுண்ட். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் நைட்ரஜன். ஸோ என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா NH3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அம்மோனியாவாக ஃபார்ம் ஆகுது, நைட்ரஜன் சேர்மமாக உருவாகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலோகத்துக்கான வினை. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தா அப்படின்னா யூசஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனுடைய பயன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ லிக்விட் நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஆஸ் ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ திரவ நைட்ரஜன் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த குளிர்சாதன பெட்டியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் குளிர்விப்பானாக பயன்படுத்துகிறாங்க. இட் ப்ரொவைட் அன் இன்னர்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் கண்டக்டிங் சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். சில வேதிவினை நிகழ்வதற்கு தேவையான மந்தத்தன்மையை நிலவ செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரொவைட் அன் இன்னர்ட் அட்மாஸ்பியர் ஃபார் கண்டக்டிங் சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் அம்மோனியா. ஸோ அம்மோனியா வந்து உருவாக்குறாங்க. அது என்ன மெத்தடில் பார்த்தீங்கன்னா பை ஹேபர் ப்ராசஸ், அண்டர்லைன் பண்ணிங்க, விச் is then converted into fertilizer and nitric acid. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்மோனியா வந்து உருவாக்கி அதை உரங்களாக நம்ம பயன்படுத்துகிறோம். Nowadays it is used as the substitute for compressed air in tires. ஸோ இப்போ பார்த்தா அப்படின்னா நைட்ரஜன் கேஸ் வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம வெஹிக்கிள்ஸ்னுடைய டயருக்கெலாம் வந்து ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபில்லிங் த space above mercury in high temperature thermometer to reduce the evaporations of mercury. ஸோ இப்போ இந்த தெர்மோமீட்டரில் பார்த்தா அப்படின்னா மெர்க்குரிலாம் ஃபில் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த மெர்க்குரி வந்து ஹை லெவல் டெம்பரேச்சர் வர்றப்போ அது எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன்ஸ் கேஸை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. தென்
ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the many explosive such as TNT அண்டர்லைன் பண்ணிங்க the trinitotoluene and nitroglycerin and gunpowder contain nitrogens. ஸோ இந்த வெடி மருந்தெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த நைட்ரஜன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா it is used for the preservations of food, manufacturing of the stainless steel, reducing fire hazard, and as part of the gas in incandescent light bulb. ஸோ இந்த ஃபுட்டை வந்து பதப்படுத்துறதுக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தீ விபத்தை வந்து குறைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் எ யூசஸ் ஆஃப் நைட்ரஜன்ஸ். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கங்க. இது 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் ஆல்சோ 5 மார்க் கொஷின்ஸ்லேயும் கேட்கலாம். தென் ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா த நைட்ரஜன்ஸ் ஃபிக்சேஷன். ஸோ நைட்ரஜன் நிலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நைட்ரஜன்ஸ் கெட் சர்க்குலேட்டட் இன் த ஏர், சாயில் அண்ட் லிவிங் திங்ஸ் ஆஸ் த எலமெண்ட்ஸ் இட் செல்ஃப் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படிங்கிறது காற்று, மண் மற்றும் உயிரினங்களின் வழியாக இந்த நைட்ரஜன் தனிமத்தை வந்து தனிம நிலையிலேயோ அல்லது சேர்ம நிலையிலேயோ தொடர்ந்து சுழற்சியில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் there is a circulations of carbon in nature, so also there is a circulations of nitrogens. ஸோ வந்து எப்படி வந்து இயற்கையில் வந்து கார்பன் சுழற்சி உள்ளதோ அது போலவே வந்து என்னது இந்த நைட்ரஜனும் சுழற்சியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எசென்சியல் ஃபார் த ப்ராப்பர் growth ஆஃப் ஆல் பிளான். ஸோ இது வந்து என்ன இது அனைத்து தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான் cannot make use of the elemental nitrogen from the air as such. The plants require soluble compounds of nitrogens. Thus plants depend on the other process to supply them with the nitrates. So any process that convert nitrogen in the air into useful nitrogen compound, it is called nitrogen fixation. So fixations of nitrogen is they carried out by both natural and by man. ஸோ வந்து இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்கள் வந்து முறையான வளர்ச்சிக்கு இந்த நைட்ரஜன்ஸ் அவசியமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காற்றில் உள்ள இந்த தனிம நைட்ரஜனை வந்து தாவரங்கள் வந்து என்ன ஆகுது நேரடியாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவற்றுக்கு நீரில் கரையும் நைட்ரஜன் சேர்மங்கள் தேவைப்படுகின்றன. எனவே தங்களுக்கு நைட்ரேட்டுகளை வழங்கக்கூடிய பல்வேறு செயல்முறைகளை தாவரங்கள் சார்ந்துள்ளன. இவ்வாறு காற்றில் உள்ள நைட்ரஜனை நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றும் முறைக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த நைட்ரஜன் நிலைநிறுத்தம். Depend on the other process to supply them with nitrates. So any process that convert nitrogen in the air, underline பண்ணிங்க, any process that convert nitrogen in the air into a useful nitrogen compound is called as nitrogen fixation. That's 2 mark questions. nitrogen fixation இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபிக்சேஷன் பார்த்தா அப்படின்னா நேச்சுரலாகவும் இருக்குது அண்ட் பை மேனாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஃப்ளோ சார்ட் கீழே கொடுத்து the nitrogen's fixation. So natural fixation and artificial fixation. ஸோ இயற்கை நிலைநிறுத்தம், செயற்கை நிலைநிறுத்தம். ஸோ இயற்கை இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லெகிம்ஸ் அண்ட் பிளான்ட். ஸோ லெகிம்ஸ் அண்ட் தாவரத்துலேருந்து இதாகுது அண்ட் லைட்னிங் மின்னல் மூலியமாகவும் நடக்குது. தென் ஆர்டிஃபிஷியலில் பார்த்தா அப்படின்னா ஃப்ரம் அமோனியா அண்ட் அமோனியம் சால்ட், அமோனியா மற்றும் அமோனியம் உப்புல இருந்து இதாகுது. தென் அடுத்து செகண்ட் பார்த்தா அப்படின்னா ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட் அண்ட் நைட்ரேட் சால்ட், நைட்ரிக் அமிலம் மற்றும் நைட்ரேட் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம்னா நைட்ரஜன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் அண்ட் அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய யூசஸ் பற்றி பார்த்துருக்கோம். தென் லாஸ்ட் ஒன்னாக பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன்ஸ் ஃபிக்சேஷன் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.